ஹாய் மை லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். என் பேர் சரண்யா. ஐம் அ கவுன்சிலர், கோச், ஹீலர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர். ஸோ இஃப் யூர் கால் டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் மைடியோ வர்கோஸ்க்கு, கன்னி ராசிக்கு. ஸோ உங்களுடைய சார்ட்டில் சன், மூன், ரைசிங் அண்ட் ஆர் வீனஸ், ரைசிங் தமிழில் லக்னம், வீனஸ் வெள்ளியில், கன்னி ராசி இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இது வந்து லார்ஜ் ஆடியன்ஸ்க்காக பண்ணுறோம், ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ அதனால நான் சொல்கிறது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்துறதுலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பொருந்தாதது இன்னொரு வர்கர்ஸ்க்குன்னு சொல்லி விட்டுருங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ செக் பொருந்தலையா உங்களுடைய சன் சைன், மூன் சைன், ரைசிங் சைன் அண்ட் வீனஸ் சைன், இதில் ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு பொருந்துதான்னு பார்க்கலாம். பொருந்தலையா நோ ப்ராப்ளம். இங்கே வந்து எனக்கு பர்சனல் ரீடிங் கூட புக் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பர்சனல் ரீடிங் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நான் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காகவும் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம்ஸ் ரோல்ஸை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது அது உங்கள் பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனை பற்றி சொல்லும் போது உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம். சம்திங் கேன் பி இன்டர்சேஞ்ச்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? கிராஸ் வாட்சர்ஸ் கூட ஒரு வர்கோக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ நோ ஹூ யூ ஆர் இன் த ஸ்டோரி. சரிங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபார் மை வர்கோஸ், what do we have for my Virgos, please spirit? What needs to be brought to light and what needs to be brought to surface? What do you have for my Virgos, please spirit? One second guys. Okay, for my Virgos, please spirit, what do we have for my Virgos? The Sun card. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய எனர்ஜியாக தான் எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக, மனதார ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. எஸ், இது நடந்துடும், இது நடக்கக்கூடிய ஒன்று, இதெல்லாம் கைகூடி வரும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள். அண்ட் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கிறீங்க. ஓகே, உங்களை வந்து மற்றவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய அத்தென்டிக் வேர்ஷனை போர்ட்ரே பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பீப்புள் ப்ளீஸிங் அதை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தோஷம் தருதோ, உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆத்தென்டிக்காக படுதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலவே போதும். பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் இந்த கார்டு மூலமாக எனக்கு தெரியுது. அண்ட் இது வந்து எனக்கு அந்த பர்சன் வந்து இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுனால என்ன தெரியுதுன்னா, யூஆர் காலிங் அவுட். மேபி நீங்கள் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து நான் இங்கே தான் இருக்கேன், நான் இப்படி தான் இவ்வளோ நாளாக இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு யூஆர் காலிங் அவுட் டு தெம்மா, இல்லை இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இது உன்னுடைய அட்டென்ஷனுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்களான்னு தெரியல. பட் இது ரெண்டுத்தில் ஒன்று. டெஃபினெட்லி யூ ஆர் பிரிங்கிங் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் டு பீப்புள் அரவுண்ட் யூ. ஓகே, சம்திங் நீங்கள் ஏதோ சொல்லணுமா, இல்லை சம் கைண்ட் ஆஃப் அ கனெக்ஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஓகே, இது வந்து 3Dயில் இருக்கிற விஷயங்களில் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டிங்களா, இல்லை உங்களுக்கும் ஸ்பிரிட்க்கும் இருக்கிற கனெக்ஷனை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் இதை வந்து என் பர்சன் கிட்ட சொல்லணும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு எப்பிஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கு. அதிலிருந்து நீங்கள் ஏதோ உணர்ந்திருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. அஹா மொமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுடைய மோட்டிவாக இருக்குது. எஸ்பெஷலி உங்களுடைய பர்சன் கிட்ட, தட் ஒன் பர்சன் தட் யூ பிலீவ் இன், அவங்கக்கிட்ட. யா, இந்த பர்சன். ஸோ வாட் எல்ஸ் ஃபார் மை Virgo, please spirit? What else for my Virgo? இந்த கார்டு. ஸோ இந்த ஹேங்க்டு மேன், உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம்
ஒரு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து ஐடியலாக இல்லை, அவங்க வந்து அவங்களுக்குள்ள இது வந்து ஹெர்மெட்டோட எனர்ஜியும் இந்த கார்டு மூலயமா வருது எனக்கு. ஸோ அதனால் அவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இல்லைனாலுமே சரி, அவங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது அப்படின்னு தோன்றதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அலோனாவும் இல்லை, அவங்கள சுற்றி வந்து யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு கேன்சராக இருக்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் ஒரு கேன்சராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு கேன்சராக இருக்கலாம். அது ஒரு மதராக கூட இருக்கலாம். ஓகே, அவங்க மதராக இருக்கலாம், உங்கள் பர்சனோட மதர். இல்லை, யா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இங்கேருந்து இந்த 2 கார்டு மூலயமா ஒன்று ஃபீல் ஆகுது. அது என்னென்னா, நீங்கள் வந்து அசெண்ட் ஆகிட்டீங்க. அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அசென்ஷன் வந்து கொஞ்சம் இங்கே இருக்குது, இந்த பர்சனோடது இங்கே தான் இருக்குது. அவங்க வந்து உங்களை ரீச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகேவா, உங்களுடைய எனர்ஜியை ரீச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. இது ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லை, அது மற்ற ஆஸ்பெக்ட்ஸாகவும் இருக்கலாம். எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல். ஓகே, ஒரு மைண்ட் செட் லெவலில், ஒரு கனெக்ஷன் வித் த ஸ்பிரிட் லெவலில், ஹையர் பவர் லெவலில் நீங்கள் உயர்ந்துட்டீங்க. அதுக்குன்னு அவங்க தாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலை, எனர்ஜெட்டிக்காக சொல்கிறேன். ஸோ இந்த எனர்ஜெட்டிக் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்னெல்லாம் பண்ணி அவங்க வந்து உங்கள் லெவலுக்கு வரலாம் அப்படின்றத பார்க்குறாங்க அப்படின்றதே தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, சூன் அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா வந்து உங்களை பார்த்து, நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்குறாங்க உங்கள்கிட்டேருந்து. போட்டியாக கிடையாது, இது வந்து நானும் அங்கே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஓகே, ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்துருக்கு. சூன் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருது. அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் நானும் வரேன், நானும் உன்னை நோக்கி வந்துட்டு தான் இருக்கேன், நீ ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களோட க்ரோத்தை வந்து ஹிண்டர் பண்ணுற மாதிரி கிடையாது. வெயிட் ஃபார் மீ, நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஒரு எய்ம் இருக்குது இப்போதைக்கு. உங்களாலேயே வந்து அவங்களுக்கு இந்த எய்ம் கிடச்சிருக்கு, ரைட்? இந்த எய்மை நோக்கி அவங்க கண்டிப்பாக நகருவாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் மாறுது. ஒரு திங்கிங் லெவல், த வே ஆஃப் லிவிங், வே ஆஃப் கம்யூனிகேட்டிங், இது எல்லாமே அவங்களுக்குள்ள மாறுது உங்களால். நீங்களும் அவங்களும் வேறு வேறு ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு தோணுது. இது வந்து ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு என்னவா வேணால் இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எத்னிசிட்டி டிஃப்ரென்ஸ், டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றத நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. வித் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் சேரியட், இந்த டிஃப்ரென்சஸ் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமே உங்களுடைய கனெக்ஷனில். இந்த டிஃப்ரென்ஸால் தான் இது வந்து இவ்வளோ புனிதமாக இருக்குது இந்த கனெக்ஷன். அதனால தான் வந்து இந்த டிஃப்ரென்சஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். அவங்க நைட்டாக இருந்தால் நீங்கள் டேயாக இருந்தால் என்ன, வாட் இஸ் இட் கோயிங் டு மேக்? அது நைட்டும் டேயும் சேர்ந்தது தானே ஒரு ஒரு பியூட்டிஃபுல் திங். ஓகே, ஸோ நைட்டானால் டே ஆகும், டே ஆனால் நைட் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப அப்பட்டமான உண்மை. அதுதான் நேச்சர். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரதில் என்ன பிரச்சனை? இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். இட்ஸ் நாட். ஓகே, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே சரி, ஈவன் இட் குட் பி
ஃபெய்த் ஆல்சோ. ஓகே, ரிலிஜன், ஃபெய்த், கேஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களில் அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் அது வந்து ஒரு ஒரு பொருட்டே அல்ல. ஓகே, அந்த கஷ்டங்களால் தான், அந்த டிஃப்ரென்ஸால் தான், அந்த அந்த இதுவால் தான் நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து that is what makes this relationship so beautiful. சரிங்களா? What else for my Taurus? 8 of Cups, King of Swords reversed, and the Fool. Okay. Don't turn your back against these differences. Yes, இந்த differences வந்து நிறைய கஷ்டங்கள் கொடுக்கலாம், பெயின் கொடுக்கலாம். அதனால் வந்து don't turn your back, don't leave this for something so little அப்படின்றது தான் உங்கள் பர்சன் சொல்ல வராங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்குது. இல்லை நீங்கள் கூட அவங்கக்கிட்ட சொல்லலாம், இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், சில்லி மேட்டராக இருக்குது, இது டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஆல், அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இதுக்காக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பியூட்டிஃபுல் திங்கை வந்து விட்டுறாத அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. கிங் ஆஃப் சார்ட்ஸ் ரிவர்ஸ் அண்ட் த ஃபூல் கார்ட். ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த பர்சனை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கேட்குறாங்க. உங்கள் பர்சன் வந்து தே ஆர் ட்ரையிங் டு மேக் யூ கன்வின்ஸ். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதில் வந்து சக்சீட் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பெயின் அதிகமாக இருக்குது. ஓகே, அந்த பெயின் அதிகமாக இருக்கிறதுனால இதில் அவங்க சக்ஸஸ் அடைவாங்களா அப்படின்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் அதில் சக்ஸஸ் அடைவாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் உருவாக்கும். ஓகே, ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஃபாலோ தெம், ஐம் ஆஸ்கிங் யூ அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? அது இட்ஸ் என்டையர்லி அப் டு யூ. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடக்கும், இந்த கனெக்ஷனில் நடக்கும். ஆனால் சில விஷயங்களில் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வராது. அது உங்களுக்கு வரல இந்த சமயத்தில். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. அண்ட் நிறைய பேரோட ஐஸ் வந்து உங்கள் மேலே இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதை செய்யலாமா வேண்டாமா போயிடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து not doing anything, not deciding at all. ஆனால் not taking a decision also is a decision. Okay, not taking a decision is also a decision. ஸோ அதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணும் ஃப்யூச்சரில். ஸோ இதை மைண்ட்ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுங்க அப்படின்றது தான் இந்த பர்சனுடைய மெசேஜ். அண்ட் ஸ்பிரிட்டோட மெசேஜ். இந்த பர்சனோட மெசேஜ் வந்து எனக்காக நீ வந்து சிலதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கணும். ஓகே, இந்த விட்டு கொடுக்கறது அப்படின்றது வந்து பிலீஃப் சிஸ்டம். ஓகே, பிலீஃப் சிஸ்டத்தை விட்டு கொடுக்கணும். ஓகே, ஆனால் இந்த பிலீஃப் சிஸ்டம் உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையுமே அவங்க விட்டு கொடுக்க சொல்லலை, 1 or 2 things. அண்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. பட் அதை வந்து ஏன் விட்டு கூட எனக்காக அப்படின்றது தான் அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஓகே, very 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 difficult, at the same time very very spiritual connection. சரிங்களா? இது உங்கள் சந்தோஷத்தில் ஆழ்த்துது, அதுதான் முக்கியம். நான் இந்த பர்சன் கூட உங்களை விஷுவலைஸ் பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகே, இன்னும் நிறைய சந்தோஷம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, உங்களை வந்து அடையும் அது. If you only look past all the fears and வேலி இருக்குது, உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குது. If you only look past that, okay, அந்த வேலியோடைய authenticity and strength உணருங்க. It's not that strong. You can easily destroy that.
அந்த வேலியை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வரலாம், தாராளமாக வரலாம். ஓகே, ஸோ வர்கோவுக்கு என்ன கைடன்ஸ் மெசேஜை பார்க்கலாம். வர்கோவோட கைடன்ஸ் மெசேஜ் ப்ளீஸ் ஸ்பிரிட். This from here. Virgo's guidance message from ego. I let my pride get in the way of our connection. Definitely this is இதை தான் நான் வந்து இந்த ரீடிங் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் சில விஷயங்கள் வந்து உங்களை அந்த சந்தோஷத்தை முழுமையாக அடைய விடாமல் தடுக்குது. அதில் ஒன் ஆஃப் த திங் வந்து இந்த ஈகோ தான். What else for my Virgo? One more card. One more card for my Virgo, please. For my Virgos. Plan ahead அப்படின்ற ஒரு கார்டை. ப்ரிப்பேர் ஃபார் அ ரெய்னி டே அண்ட் ஸ்டே ஃப்ளெக்சிபிள். பிளான் அஹெட், எஸ். ஓகே, முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் தப்பாக போகுமோ அதெல்லாம் வந்து யோசித்து வச்சு அதுக்காக வந்து பிளான் பண்ணி அடாப்ட் பண்ணி ஃபோர்சைட், அதாவது முன்னோக்கி என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா. இஃப் வி ஹாவ் அ பிஸி மார்னிங், அந்த மாதிரி தான் ஃபோர்சைட். யோசிச்சு பாருங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எறும்புலாம் ரெய்னி டேக்காக இப்போவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்கள, அஸ் அ டீமாக ஒர்க் பண்ணி. அந்த மாதிரி யூ போத் ஷுட் ஒர்க் அஸ் அ டீம் அண்ட் பிளான் அஹெட் அண்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த திங்ஸ். ஓகே, ஃபார் திங்ஸ். இது வந்து குட் திங்ஸாகவும் இருக்கலாம், பேட் திங்ஸாகவும் இருக்கலாம். பேட் திங்ஸ்க்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை, குட் திங்ஸ்க்காகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். Okay, you can prepare for anything, but foresight ரொம்ப important. Foresee the possible things. ஓகே, அது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் உங்களுடைய ரீடிங் மைடியோ வர்கோஸ். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி பிடிச்சிருந்தது, எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுடைய ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை, ஷையாக இருக்க, இல்லை ப்ரைவசி அந்த மாதிரினா யூ கேன் ஆல்சோ லீவ் அ எமோஜி ஸோ தட் ஐ நோ ஹவ் யூ ஃபீல். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு லைக் கொடுங்க. அண்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் டைம் எடுத்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஒரு on time notification varum. Okay, thank you so much, as always, sending you so much love and many blessings. Until I see you next time, you take good care of yourself. Lots of love. Bye.